ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, என்னுடைய டெலிவரி ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பிரெக்னன்சி ஸ்டோரி வீடியோ பார்த்திருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து டெலிவரி ஸ்டோரி வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். எனக்கு வந்து நவம்பர் லாஸ்டோட நான் போன வாட்டி ஸ்டோரியை முடிச்சேன். ஏன்னா டிசம்பர் 10 or 12 தான் எனக்கு டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சி செக்ஷனா என்னன்னு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு கன்சீவ் ஆன ஃபர்ஸ்ட்ல இருந்தே நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பயம். அது என்னன்னே தெரியல, ரொம்ப ஒரு பயம். அதனால பாத்தீங்கன்னா சி செக்ஷனே நல்லதுதான் போல. அதுதான் பெயினே இல்லாம நம்ம வந்து குழந்தை ஈஸியா பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால வெயிட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சி செக்ஷன் தான் கண்டிப்பா போவாங்க அப்படிலாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்ப நல்லா சாப்பிட்டு நம்ம பேபி வெயிட்டை வந்து நல்லா ஏத்திடணும், அப்படின்னா நம்மளுக்கு சி செக்ஷன் பண்ணிடுவாங்க, ஈஸியா நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டைம் கன்சீவான அந்த ஸ்டார்டிங்லாம் நினைச்சிருந்தேன். ஆனாலும் ஒரு 7th month 8th month எல்லாம் போக போக நம்மளுக்கு ஒரு நார்மல் ஆயிராதா அப்படிங்கிற ஒரு இதோ இருக்கும் இல்லையா. சோ அதுக்காக வாக்கிங் போயிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ரொம்ப ரொம்ப ஒரு பயந்தாங்குழி, டெய்லி பயந்துட்டே தான் இருப்பேன். எப்படி நம்ம எல்லாம் குழந்தைய பெற்று எடுக்க போறோம் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப பயந்துட்டே தான் இருப்பேன். 9th month, அதாவது நவம்பர் 29th வந்து அந்த டாக்டர் வந்து என்ன வந்து அட்மிட்டே ஆயிரணும் அப்படின்னே சொல்லிட்டாங்க. அட்மிட் ஆகிருங்க, பெயின் வருதோ வரலையோ அட்மிட் ஆகிருங்க. ஏன்னா வந்து இப்பவே பேபி ரொம்ப பெரிய பேபியா இருக்கு. ஏன்னா ட்ரிஷன் ரொம்ப பெரிய பேபியா இருந்தான், வயிறுமே நல்ல பெரிய பெரிய வயிறா தான் இருந்துச்சு. ஸோ அதனால 29th வந்து அட்மிட் ஆயிருங்க அப்படி சொல்லிட்டாங்க. பெயின் வரலனாலும் கூட நம்மளுக்கு இந்த ஜெல் எல்லாம் வைப்பாங்க இல்லையா, ட்ரிப்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம பெயின் வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அட்மிட் ஆகணும் அப்படின்னாலே இன்னமும் ரொம்ப ஒரு பயம். ஸோ அந்த டாக்டர் வந்து பேசுறதுல இருந்து எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு வந்து ஆப்ரேஷன் தான் பண்ண போறாங்க அப்படின்னு. ஏன்னா நார்மலா நான் தலை திரும்பிச்சு அப்படின்னு செக் பண்றதுக்கே நான் ஒரு நாளும் கோஆப்ரேட் பண்ணல. அதனால வந்து இவன் நார்மல் டெலிவரிக்கு சரிப்பட்டே வர மாட்டான்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம சொல்லிட்டாங்க, பேபியோட தலை சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, உன்னுடைய இடுப்பு எலும்புக்குள்ள அது வராது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க. சோ அதனால அவங்க வந்து இன்டைரக்டா சி செக்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டாங்க. நார்மல்ங்கிற மாதிரி சொல்லலாம், ஆனா ட்ரை பண்ணுவோம். ஸோ பெயின் வருதோ வரலையோ 29th வந்து அட்மிட் ஆகிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். நார்மல் டெலிவரிக்கே பாத்தீங்கன்னா நார்மலா 60 to 80,000 வரை நார்மல் டெலிவரிக்கே வாங்கிடுவாங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லா விசாரிச்சு வைப்போம், அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் டெலிவரி ஆயிருக்கு, எவ்வளோ அமௌண்ட் ஆகிருக்கு, இதெல்லாம் நம்ம விசாரிச்சு வைப்போம் இல்லையா. ஸோ அப்படி விசாரிக்கும் போது இப்படி சொல்லியிருந்தாங்க, சி செக்ஷன்னா கண்டிப்பா 1,80,000 to 1 lakh வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு வந்து இவங்க சொல்றபடி பார்த்தா சி செக்ஷன் தான் நடக்க போகுது. அது இல்லாம நம்மளும் ஆசைப்படுறது சி செக்ஷன் தான். எப்படியும் நம்மளுக்கு சி செக்ஷன் தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சோ அதனால வந்து எதுக்கு இவ்வளவு பைசா செலவு பண்றது, அதே சி செக்ஷனை வேற ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் பண்ணா கூட அமௌண்ட் கொஞ்சமாவது குறையும் அப்படின்னு நினைச்சிட்டு. ஏன்னா வந்து அம்மா வீட்டு சைடு தான் நம்மளுக்கு வந்து டெலிவரி செலவு எல்லாம் பாப்பாங்களே. சோ அப்படி யோசிச்சேன். அதுவும் இல்லாம ஹஸ்பண்டோட கம்பெனில பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் உண்டு. சோ அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பே பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த பில் வச்சு நம்ம காமிச்சு கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. இருந்தாலும் நம்ம எதுக்கு போட்டு அவ்வளவு செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப யோசிச்சேன். அது இல்லாம எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறதுக்கும் ரொம்ப ஒரு பயமாவும் இருந்துச்சு. அதனால சரிட்டு என்னுடைய அக்கா, அதாவது ஹஸ்பண்டோட அண்ணா ஒய்ஃப், எங்க மச்சான் ஒய்ஃப், அவங்க அக்காட்ட போன் பண்ணி கேட்டேன். அவங்களுக்கு ஆல்ரெடி பேபி இருக்கு, அப்போ வந்து 1.5 வயசுல பாப்பா இருந்தா. சோ அவங்களுக்கு போன் பண்ணி எதுனாலுமே நான் அவங்ககிட்ட தான் போன் பண்ணி கேட்பேன். சோ அப்படி கேட்கும்போது அவங்க வந்து தூத்துக்குடியில இன்னொரு ஹாஸ்பிட்டல், தேவா நர்சிங் ஹோம்னு ஒரு ஹாஸ்பிட்டல், அங்கதான் வந்து டெலிவரி பார்த்திருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல 50,000 கிட்ட ஆகும் அப்படின்னு முன்னாடியே அவங்களுக்கும் சி செக்ஷன் தான். ஸோ அவங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால நம்ம அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தேன். ஸோ அவங்ககிட்ட விசாரிச்சு சரின்னு அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு 29th வந்து இங்க அட்மிட் ஆக சொன்னாங்க. நான் 29th வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் போயாச்சு, நானும் அம்மாவும். எங்க அம்மாக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகணும்னு ரொம்ப ரொம்ப ஒரு ஆசை. ஏன்னா எல்லா அம்மாக்கும் அப்படிதானே நார்மல் டெலிவரி தான் ஆகணும் அப்படின்னு நினைப்பேன். சோ அதனால வந்துட்டு நான் வந்து ரொம்ப எங்க அம்மாவை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டேன். இங்க ரொம்ப அமௌண்ட் செலவாகும், இதெல்லாம் நம்ம எதுக்கு பே பண்ணிக்கிட்டு, வேண்டாம் நம்ம அங்கேயே போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயாச்சு. அது இல்லாம எங்க அம்மா இந்த டாக்டர் அம்மா எப்படியும் சி செக்ஷன் தான் பண்ண போறாங்க அப்படின்னால சரி இன்னொரு ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. இப்ப பார்க்க போறது என்னன்னா 3வது ஹாஸ்பிட்டல். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க மகாராஷ்டிரால பார்த்தது, 2வது வந்து ஏவிஎம் ஹாஸ்பிட்டல்ல, 3வது இப்போ வந்து இந்த தேவா நர்சிங் ஹோம்னு ஒரு ஹாஸ்பிட்டல், அங்க போறோம்.
அங்க போயிட்டு அந்த டாக்டர் அம்மாவும் அதே மாதிரி அவங்கள்ட்ட போய் சொன்னேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட் இருக்கு, சோ வந்து இடுப்பு எலும்புக்குள்ள பேபி வர்றது ரொம்ப கஷ்டம், தலை பெருசா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க வந்து இன்னும் நம்மளுக்கு 10 days இருக்குல்ல, சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், அதுக்குள்ளே உங்களுக்கு பெயின் வருதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படி சொல்லியிருந்தாங்க. சொல்லிட்டு நானும் இப்ப வந்து தலை திரும்பிடுச்சா இல்லையா நான் செக் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த தலை திரும்பிடுச்சான்னு செக் பண்றதுல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பயம். டெய்லி நான் வந்து பயந்துட்டே தான் இருப்பேன். உடனே நான் சொல்றேன் அந்த டாக்டர் அம்மாட்ட, வந்து மேடம் முந்தா நேத்து தான் பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் செக் பண்ணாங்க, அப்பவுமே தலை திரும்பலன்னு சொல்லிட்டாங்க, அதனால இப்ப 2 நாள் தான் இருக்கு, கண்டிப்பா திரும்பி இருக்காது அப்படின்னு சொன்னா, அவங்க தானே செக் பண்ணாங்க, நானும் செக் பண்ணி பார்த்தா தானே எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டாங்க. ஐயோ இந்த இது எப்பதான் முடியுமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது மாதிரி அவங்க செக் பண்ணிட்டு சரி இன்னும் வந்து ஒரு 4 நாள் கழிச்சு வாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. சோ மறுபடியும் அதே மாதிரி 4 நாள் கழிச்சு போயிருந்தோம். அது வரை ஒவ்வொரு நாளும் பெயின் வரும் நினைச்சேன், நான் வரல. ஏன்னா என்னதான் சி செக்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு தோணாலும் ஒரு சைடு நார்மல் ஆயிட்டா ரொம்ப நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து முதுகு வலி அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி இருக்கும்ட்டு ஒரு ஆசைதான். சரின்ட்டு ஒவ்வொரு நாளும் பெயின் வரும் பார்ப்பேன், வராது. அப்புறம் 4 நாளும் ஆயிடுச்சு. 4 நாள் கழிச்சு அதே மாதிரி அங்க போறோம், அதே அந்த ஹாஸ்பிட்டல் போறோம். அவங்க வந்துட்டு அன்னைக்கு ஒரு ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஸ்கேன் எல்லாமே எடுத்துட்டு அன்னைக்கு மதியம் வீட்டுக்கு வந்தோம். அப்போ வந்து சொன்னாங்க, பெயின் வந்துச்சு அப்படின்னா எப்பனாலுமே நீங்க வாங்க, நைட்டு பகல் எப்பனாலுமே நீங்க வந்துடலாம் அப்படின்ட்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. சரின்னு அன்னைக்கு மதியம் ஒரு 1 மணி 2 மணிக்கு போல வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு உட்கார்ந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அப்பதான் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 4 மணி, சாயங்காலம் ஒரு 4 மணி 5 மணி இருக்கும். அப்பதான் எனக்கு லைட்டா பெயின் வர ஆரம்பிச்சுது. கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு பெயின் தெரியும் இல்லையா, சோ அந்த மாதிரி பெயின் வர ஆரம்பிச்சுது. அதுக்கு கரெக்டா ஒரு 1 வீக் முன்னாடி பாத்தீங்கன்னா டெய்லி சாயங்காலம் மட்டும் லைட்டா பெயின் வரும். ஒரு 15 மினிட்ஸ் பெயின் இருக்கும். ரொம்ப பெயின் வந்த மாதிரி இருக்குன்னு போய் படுத்துருவேன். ஆனா மறுபடியும் 15 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா சரியாயிடும். ஃபால்ஸ் பெயின் சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரிதான். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி நான் பெயின் வரும்போது அப்படி சொன்னதும் எங்க அம்மாவுக்கு ரொம்ப ஜாலியாயிடும், சரி குழந்தை பிறக்க போகுது அப்படின்ட்டு. ரொம்ப இன்னைக்கு இது வந்து டெலிவரிக்குள்ள வலிதான் பிரசவ வலிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு காமனத்தை நான் எப்ப போல எழுந்து உட்காந்து அடுத்தது வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் கழுவுவேன். சோ அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படியே போயிருச்சு. அதே மாதிரி அன்னைக்கு பெயின் வரும்போதும் இது வந்து அந்த பெயின் தானா இல்லையான்னு எனக்கு ஒரு டவுட்டாவே தான் இருந்துச்சு. ஆனா வந்து இது வந்து 1 ஹவருக்கு மேல ஆயும் அந்த பெயின் கண்டினியூ ஆயிட்டே தான் இருந்துச்சு. அப்பவுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, சரி உண்மை இந்த பெயின் வந்துருச்சு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால நான் எங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்லை, வலிக்குது அப்படிலாம் சொல்லவே இல்லை, அமைதியா இருந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து சும்மா ஒரு 1 மினிட்டுக்கு ஒன்ஸ் தானே வரும், 1 மினிட் தானே பெயின் இருக்கும். சோ அதனால ரொம்ப ஒன்றும் வலி தெரியல. அந்த வலி வரும்போது மட்டும் தாங்க முடியாது ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடும். அப்புறம் போக 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 தானே நம்மளுக்கு அந்த டைம் வந்து அதிகமா இருக்கும், அந்த பெயின் டைம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அப்படியே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு போல கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அப்பதான் நான் எங்க அம்மாட்டே சொன்னேன் பெயின் ஆரம்பிச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு. அப்புறம் வீட்டுக்குள்ளேயே அப்படி வாக்கிங் போறது அப்படின்னு. ஒரு சைடு குழந்தைய பார்க்க போறோம், குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு ஒரு சந்தோஷம், இன்னொரு சைடு எவ்வளவு வலிக்க போதோ தெரியலையே, எப்படி நம்ம பெத்தெடுக்க போறோம் அப்படின்னு நினைச்சோம், இன்னொரு சைடு பயம். அதுக்கப்புறம் 9 மணிக்கு போல ஹஸ்பண்ட போன் பேசுவேன் எப்பவுமே. சோ அது மாதிரி பேசிருக்கும் போதே பெயின் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அவங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஏன் அப்படின்னா குழந்தை பிறக்கும் போது நீங்க வரலாம் வேண்டாம், ஏன்னா ஃபுல்லா வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்போம், நீங்களும் ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன பண்ண போறீங்க, ஏன்னா டிசம்பர் 10 அப்படிங்கிற டேட் கொடுத்துருக்கும் போது நம்மளுக்கு அடுத்த ஒரு 15 நாள் கிறிஸ்மஸ் வரப்போகுது. நீங்க என்னால கிறிஸ்மஸ்க்கே வந்துருங்க, கிறிஸ்மஸ்க்கு வந்தாதான் நார்மலா நம்ம சர்ச்சுக்கு அங்கெல்லாம் போயிட்டு இருப்போம், நல்லா ஜாலியா இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து 3-4 நாள் நீங்க உட்காரதுக்கு இருக்கு, ஏன்னா இப்போ வந்துட்டாங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு லீவ் கொடுக்க மாட்டாங்க. சோ அதனால நீங்க பேபி பிறக்கிறதுக்குலாம் வர வேண்டாம் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டே இருந்தேன். சோ அதே மாதிரி முந்தின நாள் நைட்டு பேசும்போது கூட அவங்ககிட்ட பேபி பிறந்துரும் நினைக்கிறேன், நீங்க ஆனா கிறிஸ்மஸ்க்கு தான் வரணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு வந்தாதான் ஒரு 10-15 நாள் லீவு, 10 நாள் லீவு கிடைக்கும், கூட கொஞ்ச நாள் இருந்த மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ போன் நார்மலா பேசிட்டு அவங்களும் வச்சுட்டாங்க. நைட்டு உனக்கு இடையில பெயின் வந்துச்சுன்னா கூட எனக்கு போன் பண்ணு அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க வச்சுட்டாங்க. ஸோ ஒரு 10:30 இருக்கும், பயங்கரமான பெயின், தாங்கவே முடியல. எனக்கு வந்து ரொம்ப பயமாயிருச்சு, இந்த பெயினே நம்மளால தாங்க முடியல, இன்னும் போக போக எவ்வளவு பெயின் இருக்க போதோ, எப்படி நம்ம தாங்க போறோம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஒரு பயம் தான். நார்மலா சாப்பிடுவோம் இல்லையா, சோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு 11 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், அப்பெல்லாம் ரொம்ப பெயின். உடனே எங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் போயிரும், கிளம்பிட வேண்டியதான், ஏன்னா நீ 4 மணில இருந்தே வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டா, கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆயிடுச்சு, இனிமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது, கிளம்ப வேண்டியதான்ட்டு எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் பேக்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாரி எல்லாம் மாத்திட்டு இருந்தாங்க. எனக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகணும் அப்படின்னாலே ரொம்ப பயம். நான் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கேன், ஒரு சைடு வலிக்குது, இன்னொரு சைடு பயம் தாங்க முடியல. நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்தேன். அதுக்கப்புறம்
வலிக்கெல்லாம் இல்லையே, நல்லாதான் இருக்கேன், எனக்கு வலிலாம் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்க போறேன், எனக்கு வலிக்கெல்லாம் செய்யல அப்படி சொல்லிட்டு நான் என் பாட்டுல அப்ப கீழே தான் பாய் விரிச்சு படுப்பேன். சோ பாய் விரிச்சு படுத்தாச்சு. எனக்கு வலி இருக்குது, எனக்கு இது பிரெக்னன்சி பெயின் தான், டெலிவரி பெயின் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனாலும் ஹாஸ்பிட்டல் போக அவ்வளோ ஒரு பயம். அதனால நான் வந்து எங்க அம்மா கிட்ட வலிக்கலாம் இல்ல, எனக்கு நல்லா இந்த 1 வீக்கா ஃபால்ஸ் பெயின் வந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் போல அப்படி சொல்லிட்டு நான் படுத்துட்டேன். என்னடா இது இவளே படுத்துட்டா இப்படி அப்படி சொல்லிட்டு எங்க அம்மா அவங்களும் டயர்டா இருப்பாங்க, டே டைம்ஸ்ல வேலை பார்ப்பாங்க இல்லையா, அதனால அவங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கிட்டாங்க. எங்க அம்மா படுத்தோடனே தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என் தங்கச்சி தான் முழிச்சிருந்தா. நான் படுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படி படுத்திருப்பேன். ஆனா படுத்திருக்கும் போதே எனக்கு பயங்கர வலிதான். ஆனா ஹாஸ்பிட்டல் போகவும் பயம். சும்மா அப்படி கண்ணை மூடி படுத்துட்டே தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னால தாங்கவே முடியல, மோஷன் போற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. நான் எந்திரிச்சா என்னால பாத்ரூம் போயிட்டேன். நான் போனதை வந்து எங்க அம்மா பாக்கல, யாருமே பாக்கல அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன். ஆனா வந்துட்டு என் தங்கச்சி பாத்துருப்பா போல. நான் போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆயும் வரல அப்படின்னு அவளுக்கு பயம் கொடுத்துருச்சு. அப்பதான் அவ வந்து எங்க அம்மா எழுப்புறா, அவ பாத்ரூம் போயிட்டா 10 நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் வரல அப்படின்னா எங்க அம்மா வந்து பாத்ரூம் கதவை தட்டினாங்க. என்னாச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நானே வாய் திறந்து சொல்லிட்டேன், என்னால வலி தாங்கவே முடியல, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு. எங்க அம்மா வந்து ரொம்ப ரொம்ப நீ வந்து அசால்ட்டா இருக்க அப்படி சொல்லி 2 திட்டுதான். ஏன்னா நிறைய பேருக்கு பாத்ரூம்லயே குழந்தை பிறந்துரும், நீ எவ்வளவு ஒரு அசால்ட்டா இருக்கு அப்படி சொல்லிட்டு 2 திட்டு. அதுக்கப்புறம் ஆட்டோக்கு வந்து போன் பண்ணி, ஆட்டோ தெரிஞ்ச ஆட்டோ ஒருத்தர் உண்டு, அவருக்கு வந்து எப்போ நாங்க டெலிவரி பெயின் வந்தாலும் உங்களை கூப்பிடுறோம் வாங்க அப்படி சொன்னோம். சரி, அவருக்கு ஒரு 12 மணிக்கு அப்புறம் தான் போன் பண்ணோம், நைட்டு 12 மணிக்கு. அப்ப பாத்தீங்கன்னா மழை வேற நல்லா பெஞ்சிட்டு இருந்துச்சு. சோ ஆட்டோக்காரன் வந்துட்டாரு, கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. போற வழி எல்லாம் ஒரு பயம், எப்படி டெலிவரி ஆக போகுது, என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு. ஹஸ்பண்ட்க்குலாம் அப்புறம் போன் பண்ணல, ஏன்னா 12 மணி ஆயிடுச்சு, இவங்களே வேலைக்கு போயிட்டு வந்து டயர்ட்ல தூங்குவாங்க அப்படி சொல்லி அவங்களுக்கும் போன் பண்ணி சொல்லல. அதுமாதிரி ஹஸ்பண்ட் வீட்லயும் பாத்தீங்கன்னா எல்லாருமே டே டைம் ஒர்க் பண்ணுவாங்க. சோ நைட் அவங்க தூங்கி ரெஸ்ட் எடுப்பாங்க, நம்ம எதுனாலும் காலையில சொல்லிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போறோம்னு எதுவுமே சொல்லவே இல்லை. ஹாஸ்பிட்டல் போயாச்சு. அங்க போயிட்டு நம்மளுக்கு நார்மலா எல்லாம் செக் பண்ணுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணணுமோ ஃபுல்லா செக் பண்ணிட்டு ஒரு 1 மணி 1:30 மணி இருக்கும். அப்பதான் எனக்கு தனியா ஒரு ரூம் கொடுத்துட்டு ட்ரிப்ஸ் போட்டு விட்டுட்டாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணாங்க, இப்பதான் கொஞ்சம் ஓப்பன் ஆகிருக்கு, அதனால பெயின் வந்திருக்கு, இன்னும் நம்ம ட்ரிப்ஸ் எல்லாம் போட இன்னும் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சோ நார்மல் டெலிவரி தான் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சந்தோஷம் தான். இருந்தாலும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட போறோமோ அப்படின்னு நினைச்சு ஒரு பயம் தான் இருந்துச்சு. அப்புறம் நம்மளுக்கு இந்த வளையல் எல்லாம் போடுவாங்களே வளகாப்புக்கு, அந்த வளையல் எல்லாமே அப்பதான் ரிமூவ் பண்ணிட்டு ட்ரிப்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க. ட்ரிப்ஸ் போட்டுட்டு இங்க ட்ரிப்ஸ் போயிட்டு இருக்கும் போதும் பெயின் ரொம்ப அதிகமா தான் இருந்துச்சு, முடியவே இல்லை. ஒரு 1 hour கழிச்சு பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து மறுபடியும் செக் பண்ணணும் கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு ரூமுக்கு போனேன். சோ அந்த ரூமுக்கு போனோம். அங்க போயிட்டு தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு கொஞ்சம் ஓப்பன் ஆயிருக்கு, மறுபடியும் ட்ரிப்ஸ் போடுறத கண்டினியூ பண்ணுங்க, இன்னுமே ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் அதே மாதிரி இந்த ரூமுக்கு வந்து ட்ரிப்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. மறுபடியும் ஒரு 1 hour இருக்கும். மறுபடியும் அதே மாதிரி கூப்பிட்டாங்க, செக் பண்ணுவாங்களா, டாக்டர் வந்திருக்காங்க செக் பண்ணுவாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து போன வாட்டி போனோம்ல, சோ அதே மாதிரி செக் பண்ணிட்டு திருப்பி இந்த ரூமுக்கே தான் வரப்போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப ஒரு தைரியத்துலதான் போனேன். போயிட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நார்மலா போற அந்த ரூம்குள்ள போகணும்னு நுழைஞ்சேன். அவங்க வந்து இந்த ரூம் கிடையாது, இன்னொரு ரூம் கையை காமிச்சாங்க. சோ மறுபடியும் அந்த ரூம்குள்ள போயிட்டு அதே மாதிரி செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு டாக்டர் வந்து நர்ஸுக்குள்ளே ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டாங்க, என்ன பேசுறாங்கன்னு தெரியல, அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. பேசிட்டு டாக்டர் கிளம்பி வெளியே போயிட்டாங்க. நர்ஸும் பாத்தீங்கன்னா அவங்க பாட்டு போயிட்டாங்க. என்னடா இது, நம்மள அந்த ரூமுக்கு திருப்பி போக சொல்லுவாங்க, மறுபடியும் ட்ரிப்ஸை கண்டினியூ பண்ண சொல்லுவாங்கன்னு பார்த்தா இங்க வந்து இது பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஒரு நர்ஸ் வந்து ரெட்டை ஜடை போட்டு விடுறாங்க, ஒருத்தங்க வந்து கிரீன் கலர்ல அந்த மேல ஷர்ட் மாதிரி போடுவாங்க, சோ அந்த மாதிரி போடுறாங்க, ஒருத்தங்க பிரஷ் பண்றதுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ எனக்கே அப்பதான் ஒரு டவுட் ஆச்சு, நம்மளுக்கு வந்து ஆபரேஷன் பண்ண போறாங்களோ, ஏன்னா அந்த கிரீன் கலர் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஆபரேஷன் பண்ண போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் ஆச்சு. உடனே தான் நான் அவங்க கிட்ட கேக்குறேன், எனக்கு வந்து என்ன ஆபரேஷன் பண்ண போறாங்களா அப்படின்னு. அவங்க வந்து பதிலே சொல்லல, வாய் திறந்தே வெறுமனையா இப்படி மட்டும் தான் செஞ்சாங்க. ஒரு சைடு ஆபரேஷன் பண்ண போறாங்க, சரி பெயின் இருக்காது அப்படின்ட்டு ஒரு ஜாலி தான். இன்னொரு சைடு இதுக்கும் என்னென்ன பெயின் வரப்போதோ அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஒரு பயம் தான். ஏன்னா இந்த டாக்டர்மாக்குமே தெரியும் நான் வந்து சரியான பயந்தாங்கோலி அப்படின்னு அந்த 1 வீக்லயே அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ நார்மலா அந்த ஹாஸ்பிட்டலே நம்மளுக்கு ஆபரேஷன் தான் சொல்லி அனுப்பியிருக்காங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமும் நார்மல்னா ஆக்க போறாங்க, கண்டிப்பா மாட்டாங்க. சோ அதனால இவங்களுமே சி செக்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துட்டாங்க போல. வெளியே டாக்டர் போயிட்டு தான் வெளியே பாத்தீங்கன்னா எங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க போல, குழந்தையோட தலை வந்து ரொம்ப பெருசா இருக்கு, அது வந்து கரெக்டா இந்த இடுப்பு எலும்புக்குள்ள ஏதோ ஒன்று சம்திங் வரல, சோ அதனால இனிமே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி ரொம்ப 1 வீக் வெயிட் பண்ணி பார்த்தாச்சு, சோ இனிமே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
அதனால ஆபரேஷன் ஒண்ணு எங்க அம்மாக்கு வெளியே ரொம்ப ஒரு பயம். ஏன்னா எங்க அம்மாக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகணும்ட்டு ஆசை. ஆனா வந்து ஆபரேஷன் அவங்களுக்கு ஒரு பயம். ஏன்னா மேடம் பெயின் எல்லாம் நல்லா தானே வருது, அதுக்கப்புறம் எதுக்கு ஆபரேஷன் அப்படி இப்படின்னு எங்க அம்மா கேட்டதா சொன்னாங்க. அப்புறம் உள்ள வந்து எனக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ என்ன வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஏன்னா ஹஸ்பண்ட் வீட் சைடு யாருக்குமே ஃபோன் பண்ணல. நான் வந்து பெயின் வந்துருச்சு அப்படின்னு நார்மல் டெலிவரி தான் ஆகும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். எப்படியும் குழந்தை பிறக்கிறதுக்கு மதியத்துக்கு மேல ஆயிடும், அதனால காலையில ஒரு 6 மணிக்கு போல ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தேன். இப்படி திடுதிடுன்னு என்ன வந்து ஆபரேஷன் கூட்டு போவாங்க அப்படின்னு எனக்கே தெரியல. ஒரு 5 மணி இருக்கும். சோ எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டு ஒரு 5:15 என்னமோ ஆபரேஷன் தியேட்டர் உள்ள கூட்டு போயிட்டாங்க. அப்படி என்ன ரெடி பண்ணி வெளியே ஸ்ட்ரக்சர்ல இழுத்துட்டு வரும்போது தான் எங்க அம்மாவை நான் பார்த்தேன். எங்க அம்மா ரொம்ப ஒரு பயந்துட்டு அப்படி அழுகுற மாதிரி தான் இருந்தாங்க. நான் அப்ப சொன்னேன், ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருங்கம்மா, அதே மாதிரி இங்க ஹஸ்பண்ட் வீட்டுல பாத்தீங்கன்னா கொழுந்த இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருங்க அப்படி. அப்பவும் என்ன நம்மள வந்து ஸ்டாப் பண்ணி எல்லாம் பேசலாம் விடல, அப்படியே இழுத்துக்கிட்டே போனாங்க. எங்க அம்மா பின்னாடியே ஓடியே வந்த மாதிரி தான் அப்படியே பேசணும். அப்புறம் நேரா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போயாச்சு.